ஸ்வஸ்ரம் ஃப்ரெண்ட்ஸ், தேவன் எல்லாரையும் கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார் இல்லையா? இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் தேவன் கானான் தேசத்துல ஏற்கனவே ஜனங்கள் இருக்கும்போது ஏன் அந்த ஜனங்களை அழித்துட்டோ துரத்திட்டோ அந்த இடத்துல தன்னுடைய ஜனங்களை வைக்கணும்னு ஏன் தேவன் முடிவு பண்ணார்? வை லார்ட் சூஸ் கானான்? எதுக்கு கானான் அழிக்கப்படணும்? ஏன் அந்த ஜனங்கள் நிர்மூலமாக்கப்படணும்? இதற்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, லேவியராகவும் 18வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஏன் தேவன் இந்த ஜனங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேவியர் ஆகமும் 18வது அதிகாரம் வாசிங்க, உங்களுக்கு நிஜமாவே அது பிரயோஜனமாக இருக்கும். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல அதாவது அவங்களுக்குள்ள ஒரு தவறான உறவு முறை இருந்தது. அதாவது யார் தாய் தகப்பன் தன்னது மகள் மருமகள் சகோதரியின் மனைவி சொந்த சகோதரி அப்படின்னு எதையுமே பார்க்காம எல்லார் கூடயும் ஒரு தகாத உறவு வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக யார் இருந்தான்னா கானான் தேசத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது 8வது வசனம். உன் தகப்பனுடைய மனைவியின் நிர்வாணம் ஆக்கலாகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். இது சில ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கூட சில ஊழியர்கள் சொல்லி இதை கேட்டிருப்பீங்க. எதற்கு நோவா கானானை காமை சபிக்காமல் கானானை சபித்தான்? ஏன்னா காம் தன் தகப்பனின் மனைவியோடு அவர் தவறான உறவு கொண்டதால பிறந்த ஒரு மகன்தான் கானான். அதனால தான் கானானை சபித்தான். ஏன் நோவா நிர்வாணம் ஆனான் அப்படின்னா, தன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணம் ஆக்கலாகாது, அதுவும் தகப்பனுடைய நிர்வாணம்னு இந்த 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு போல. இப்படிதான் அன்னைக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சில ஊழியர்கள் சில காரியங்கள்ல இதை சொல்றாங்க. எனக்கு இது கிளியரா தெரியல. ஆனால் இந்த இடத்துல அது பொருந்தி பார்க்கும்போது அது சரியாக தான் தெரியுது. அப்போது அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு ஒரு ஒழுங்கில்லாத உறவு முறை உள்ளவர்களாக இருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 6வது வசனத்திலிருந்து லேவியராகமும் 18 6லிருந்து 20 வரைக்கும் என்னென்னலாம் அசுத்தமான உறவுகளில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத தேவன் மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்புறம் 21வது வசனம், அதாவது மோளேக்குக்கு தீக்கடக்கம் பண்ணுறது, பிள்ளைகளை தீக்கடக்கம் பண்ணுறது, எரிகிற அந்த அக்னியில் அந்த கை அவ்வளவு வெந்து போன பழுத்திருக்கிற அந்த இது மேலே பிள்ளைகளை எரிக்கிறதற்கு ஒப்பு கொடுக்கறது. அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யவே கூடாது. உன் சந்ததியில் யாரை ஆகிலும் மோளேக்குக்கென்று தீக்கடக்கம் பண்ணும்படி இடம் கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. ஏன்னா நான் கர்த்தர், நான் என்றைக்குமே மனுஷ பலியை கேட்க மாட்டேன், அதிலும் குழந்தைகளை கேட்க மாட்டேன், தீக்கடக்கம் நான் பண்ண மாட்டேன். நீ இந்த காரியத்தை பண்ணி ஏன் நாமத்துக்கு மகிமையை குறைச்சல கொண்டு வந்துடாத அப்படிங்கிறார். அப்போ முதல்ல தவறான உறவுமுறை, 2வது சந்ததிகளை மோளேக்குக்கு தீக்கடக்கம் பண்ணுகிற காரியத்தை அந்த ஜனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 3வது ஹோமோசெக்சுவாலிட்டி, அந்த லெஸ்பியன் கே, இந்த உறவுமுறை அப்போ காணப்பட்டது. அப்போ பெண்ணோட 22வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் நீ பண்ணாத, அது அருவருப்பு அப்படின்னே சொல்லிட்டார். அப்புறம் 23வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு, இது ரொம்ப அருவருப்பாக காணப்பட்டது. அதாவது எந்த மிருகத்தோடையும் தவறான உறவுமுறை வைக்காத அப்படின்னு. அப்போ இப்படிலாம் அந்த காலத்தில் அந்த கானானியர்கள் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறாங்க. அது அருவருப்பான தாறுமாறு. அது அருவருப்பு மட்டும் இல்லை, அது அருவருப்பான தாறுமாறு, இதை நீ செஞ்சிடாத அப்படின்ட்டு 24வது வசனத்தில் தேவன் சொல்ற பாருங்க, இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கும்போது தேசம் எப்படிப்பட்டதா இருக்குமா? தீட்டுப்பட்டதா இருக்குமா? இப்போ நம்ம வாழுகிற உலகத்தில் இந்த காரியங்கள் எல்லாமே நடக்குது. அதாவது மிருகத்தோடு இது பண்ணுறது எனக்கு தெரியல, ஆனால் அசுத்த உறவுகளில் இருந்து கொண்டு அதை நியாயப்படுத்துகிறதும் சரி,
அதே சமயம் பெண்ணோடு பெண், ஆணோடு ஆண், இந்த காரியம் எல்லாமே நம்ம உலகத்தில், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் அவங்க வந்து அது வந்து இட்ஸ் மை பர்சனல், என்னுடைய உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவன் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியம் செய்கிறதுனால என்ன ஆகுமா, தேசமே தீட்டுப்படுமா. அதுக்கு தேவன் சொல்கிற ஒரு எச்சரிப்பு என்னன்னா, இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர்கள் செய்ததினாலேயே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுது அந்த தேசம் வந்து இவர்களை கக்கி போட போகுது. அதில் தான் நீங்கள் போய் தங்க போகிறீங்க. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களையும் அந்த தேசம் என்ன செய்யும், கக்கி போடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவார்கள். நிச்சயம் அந்த ஆத்மா அறுப்புண்டு போகும்னா, ஆத்மாக்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற காரியமோ, ஆத்மாக்களுக்காக தேவன் பரிதவிக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் அந்த ஆத்மா தகுதி இல்லாதபடி அறுப்புண்டு போகும் அப்படின்ட்டு தேவன் எச்சரிக்கிறார். இந்த காரணத்துக்காகத்தான் தேவன் கானான் தேசத்தை முற்றிலுமாக அழித்துட்டு அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்போ இப்போ இருக்கிற நம்ம தேசமே எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு சின்ன கானானை போல உருவாகி கொண்டு இருக்குது. அந்த ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கானானை அழிக்குவதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அனுப்பினார். இப்போ எல்லா ஊர்களிலும் ஒரு கானான் தேசம் உருவாகி அது வளர்ந்து கொண்டே இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டத்தை நோக்கி தவற சரின்னு சொல்றதும், அதை நியாயப்படுத்துகிறதும், அதை குறித்து கவலை இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் போய்கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் எவ்வளவு அருவருப்பு அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். இதனால் நம் தேசம் தீட்டுப்படுது. அந்த குழந்தைகளை எப்படி மூளைக்கு தீக்கடக்கம் பண்ணாங்களோ அதே போல் குழந்தைகளை அசுத்தமான காரியங்களுக்கும் சரி, இல்லை குழந்தைகள் பிறருடைய இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதும் சரி, குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்படுவதாலேயும் தேசம் தீட்டுப்படுது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம் தேசத்தில் பெருகி கொண்டு இருக்கிறது. தேவனாகிய கர்த்தரின் வருகைக்கு இந்த தேசங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கி கொண்டு, அதாவது எப்படி இந்த கானான் தேசத்தினுடைய இந்த குற்றம் நிறைவேறும்படி தேவன் இத்தனை காலம் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்துக்குள்ள அனுப்பி அந்த தேசங்களை சங்காரம் பண்ணினாரோ, அதே போல நம் தேசத்தின் அந்த குற்றம் பெருகாதபடி நாம் ஜெபிக்கணும். இல்லை இந்த நிறைவு வரும்போது தேவனாகிய கர்த்தரின் நியாய தீர்ப்பு பெரும் பாதகமாக வரும். ஜாக்கிரதையோடு விழித்திருந்து நம் பிறருக்காக ஜெபிப்போம், நம் குடும்பத்தை காத்துக்கொள்வோம். God bless you.